திருநெல்வேலி மாநகராட்சி குப்பை கிடங்கில் அடிக்கடி தீப்பற்றி எரிவதை தடுக்கும் விதமாக மாநகராட்சி சார்பில் 8 கோடி மதிப்பீட்டில் நவீன தொழில்நுட்பம் மூலம் குப்பை மேட்டை புல்வெளி குன்றாக மாற்றும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றது. இது குறித்து இப்போது பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள பெரிய மாநகராட்சிகளில் ஒன்று திருநெல்வேலி. இந்த மாநகராட்சியில் உள்ள 55 வார்டுகளில் தினமும் சேகரிக்கப்படும் 180 மெட்ரிக் டன் குப்பைகள் ராமையன்பட்டில் உள்ள குப்பை கிடங்கில் கொட்டப்படுகின்றன. சுமார் 188 ஏக்கர் பரப்பளவில் உள்ள இந்த குப்பை கிடங்கில் கொட்டப்படும் குப்பைகள் கடுமையான துர்நாற்றம் வீசுவதுடன் கடுமையான கோடை காலத்தில் குப்பை கிடங்கில் தீ பற்றி எரிகின்றது. ஆண்டுதோறும் இதுபோன்று தீ பற்றி எரியும். இதன் காரணமாக திருநெல்வேலி முதல் சங்கரன்கோவில், தேனி, ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளிட்ட ஊர்களுக்கு செல்வோர் பெரும் சிரமத்தை சந்தித்து வந்தனர். அத்துடன் திருநெல்வேலி மாநகராட்சியின் பெரும்பாலான பகுதியும் புகை மண்டலமாக காட்சியளிக்கும். இதனால் பொதுமக்களும் மூச்சு திணறல், சுவாச கோளாறு என பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகி வந்தனர். குப்பையில் தீ வருஷம் தீயை வச்சுருந்தாங்க. வச்சதுனால இங்கே இருக்க ஜனங்களுக்கு, சின்ன பிள்ளைகள்லாம் மூச்சு முட்டி ரொம்ப திணறுது. ஆடு மாடெல்லாம் நிறைய சாகுது மூச்சு முட்டி. அதனால் இதை சீக்கிரம் ஏதாவது ஒரு வழி பண்ணால் தான் நல்லதுன்னு எல்லாமே இது பண்ணுவாங்க. இது போன்ற பிரச்சனைகளை போக்க திருநெல்வேலி மாநகராட்சி சார்பில் உரம் மற்றும் மின்சாரம் தயாரிப்பு என பல்வேறு முயற்சிகள் வெற்றியை அளிக்கவில்லை. தற்போது புதிய முயற்சியாக பல ஏக்கரில் பறந்து கிடக்கும் குப்பைகளை ஒன்று சேர்த்து குன்றாக மாற்றப்பட்டுள்ளதுடன் அதன் மீது 2 அடி உயரத்திற்கு மண் போர்வை அமைக்கப்பட்டு அதன் மீது புற்கள் வளர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது. 35 ஏக்கர் பரப்பளவில் அந்த குப்பைகள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு ஜியோ நெட் என்ற ஒரு வலை விரிக்கப்பட்டு ஜியோ டெக்ஸ்டைல் என்ற ஒரு திரவம் மேலே பூசப்பட்டு அந்த மணல் அந்த குப்பையெல்லாம் அதில் மக்கி போகிற அளவுக்கு குப்பையை சேகரித்து அந்த குப்பைகளெல்லாம் குன்றுகளாக குவித்து அதன் மேல் புற்கள் வளர்க்கப்படுகின்றது. இதனால் வரும் காலத்தில் குப்பைகளால் ஏற்படும் அந்த புகை மண்டலம் உருவாவதை தடுப்பதோடு மட்டுமல்லாமல் இதுமேல் அந்த குப்பை கிடங்குங்கிறத போய் புல்வெளியின் காட்சியளிக்கும். ராமையன்பட்டி குப்பை கிடங்கால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக திருநெல்வேலி மாநகராட்சி எடுத்துள்ள நடவடிக்கைகளுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள இப்பகுதி மக்கள் இதன் மூலம் தங்களுக்கு ஏற்படும் சுகாதார பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்கலாம் என்றும் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இப்போ தீ விபத்து இதாகி 4 மாதத்துக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் வேலைப்பாடுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. 8 கோடி அளவில் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அது முழுமையாக எல்லாம் கம்ப்ளீட்டாக முடித்து எங்களுக்கு இப்போ முன்னால் இருந்த பாதிப்பு எதுவும் இல்லாத அளவுக்கு எங்கள் மக்களுக்கும் ராமையன்பட்டி சுற்றி சார்ந்த எல்லாருக்கும் இதனால் நன்மை கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அது ஃபுல்லும் கம்ப்ளீட்டாக முடித்து கொடுத்துட்டு எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல். 75% முடிவடைந்துள்ள புற்கள் வளர்க்கும் திட்டத்தை விரைந்து முடிக்க பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. மேலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதால் குப்பை கிடங்கு பசுமையான புல்வெளி குன்றாக காட்சியளிக்கும். அத்துடன் அடிக்கடி ஏற்படும் தீ விபத்துகளும் தடுக்கப்படும். இதனால் பல ஆண்டுகளாக இன்னல்களை சந்தித்த மக்களுக்கு விடிவு காலம் ஏற்பட்டுள்ளது என்றே சொல்லலாம். ஒளிப்பதிவாளர் சம்பத் முருகனுடன் ஆல்வின், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி.